1960ஸ்ல வெனிசுவேலால ஒரு ஆயில் மினிஸ்டர் இருந்தார். ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் பேர் ஜான் பாப்லோ பெரிஸ் அல்போன்சா. அவர் ஒரு நாள் சவுதி அரேபியாவுடைய ஆயில் மினிஸ்டர் அப்துல்லா தாரிக்கிக்கு ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ணி, நாடு நம்மளோடது, நம்ம நாட்டில இருந்து நாம ஆயில் எடுக்கிறோம், நாம ஏன் விலையை டிசைட் பண்ண முடியல, அவன் யார் ஆயிலோட பிரைஸை டிசைட் பண்றதுக்கு, அதை பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷனோட எண்ட்ல ஜான் பாப்லோ பெரிஸ் அல்போன்சா ஒரு விஷயம் சொல்றாரு. இனிமேல் க்ரூட் ஆயிலுடைய விலையை நாமளே டிசைட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஐடியா தான் ஒபெக். அந்த யாரோ ஒருத்தர் ஆயிலுடைய பிரைஸை டிசைட் பண்றாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த கார்டல் பேரு செவன் சிஸ்டர்ஸ். வணக்கம் நேர்களே. குறிப்பா 1973க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7 கம்பெனிஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய 85% ஆஃப் பெட்ரோலியம் ரிசர்வ் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அந்த 7 கம்பெனிஸ் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க தான் ஒரு கண்ட்ரி எவ்வளவு க்ரூட் ஆயிலை எடுக்கணும், எவ்வளவுக்கு அவங்க அதை விற்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த செவன் சிஸ்டர்ஸ் 7 கம்பெனிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. அந்த டைம்ல தான் வெனிசுவேலால இருந்த ஆயில் மினிஸ்டர் பாப்லோ பெரிஸ் அல்போன்சா சவுதி அரேபியா ஆயில் மினிஸ்டர் அப்துல்லா தாரிக்கிக்கு ஃபோன் பண்ணி, ஆயில் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் எல்லாம் ஒத்துமையா இருந்தா இந்த 7 கம்பெனிஸை அடிச்சு காலி பண்ணிடலாம், நம்ம கிட்ட ஒத்துமை இல்லை, அதுக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் ஒபெக் அப்படின்ற அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 5 நாடுகள், ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலா, இந்த 5 நாடு தான் ஃபர்ஸ்ட் ஒபெக் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய பெரிய முழக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, இடம், லேண்ட் என்னோடது, ஆயில் என்னோடது, நான் தான் ஆயில் எடுப்பேன், நான் தான் பிரைஸை டிசைட் பண்ணுவேன் அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ செப்டம்பர் 10, 1960 பாக்தாத்ல ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுவேலால இருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆயில் மார்க்கெட்டை இனிமேல் நாம தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1960ஸ்ல ஒபெக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது ஜெனீவா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1965ல அது வியன்னாக்கு மாற்றப்படுது. முதல்ல 5 கண்ட்ரீஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைய தேதிக்கு இப்போ 12 கண்ட்ரீஸ் ஒபெக்ல உறுப்பினர்களா இருக்காங்க. 1968ல அவங்க பேசிக்கா ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் அதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே அந்த கண்ட்ரியினுடைய ரைட் டு கண்ட்ரோல், அது அவங்களுடைய இறையாண்மை சார்ந்த ஒரு விஷயம், அதை வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண விட மாட்டோம், இதுதான் ஒபெக்கினுடைய கொள்கை. இதுக்காக தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கோம். ஆயில் நம்மளுது, அதோட பிரைஸை நாம தான் இனி டிசைட் பண்ணுவோம்னு அன்னைக்கு டிசைட் பண்ணது 65 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஆயில் பிரைஸை இந்த ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்கு. ஒபெக் எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆயில் பிரைசஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல ஆயில் பிரைஸ் குறையுது அப்படின்னா உடனே வியன்னால ஒரு மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு ஆயில் பிரைசஸ் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிருக்குது, அதனால ப்ரொடக்ஷனை கட் பண்ணுங்க, சப்ளையை குறைச்சிடணும், சப்ளையை குறைச்சிட்டா பிரைசஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ குறைஞ்ச விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே ஆயில் பிரைசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணா இந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் குறைஞ்சிரும். அப்படிங்கிற க்ரூட் ஆயில் பிரைஸுக்கான ரிமோட் கண்ட்ரோல் ஒபெக் கிட்ட தான் இருக்கும். இந்த பிரைஸை டிசைட் பண்றது ஒபெக் கண்ட்ரீஸ் தான். அது மட்டும் இல்லாம ஒரு மெம்பர், அதாவது ஒபெக்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆயில் எவ்வளவு எடுக்கணும், எடுக்க கூடாது அப்படிங்கறத கோட்டா சிஸ்டம்ல டிசைட் பண்றதும் இந்த ஒபெக் ஆர்கனைசேஷன் தான். இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஒபெக்ல இருந்து யுஏஇ வெளியே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ரொம்ப வருஷமாவே நெருடலா இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல யுஏஇ டக்குன்னு ஒபெக்கை விட்டு வெளியே வராங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஒபெக் உடைய மெம்பர்ஸ்ல 3rd லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர். யுஏஇ பொறுத்த வரைக்கும் அதோடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்னைய தேதிக்கு 4.85 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. ஆனா அவங்க அதை 5 மில்லியன் பேரல்ஸா ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டை வச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒபெக் எவ்வளவு நீங்க ஆயில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கோட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு 3.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒபெக்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கோட்டா கொடுத்திருக்காங்க. இதனால 1.8 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு வர வேண்டிய ரெவென்யூ அப்படிங்கிறது லாஸ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருஷ கணக்கா யுஏஇ
ஃப்ரஸ்ட்ரேஷன் லிஸ்ட்ல நம்பர் 1 இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். யுஏஇல வந்து அபுதாபி தான் கேபிட்டல். துபாய், சார்ஜா, அஜ்மான், ஒமால் குவைன், ரசல் கைமா, ஃபுஜைரா இது எல்லாமே வந்து யுஏஇ கீழே வரக்கூடிய இடங்கள். ஸோ இப்போ ஏன் இந்த யுஏஇ வந்து இந்த எக்ஸிட் டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ரீசன் நம்பர் 1 ஈரான் வார். ஈரான் ஒபெக் மெம்பர், யுஏஇ நானும் ஒபெக் மெம்பர். ஒரே ஆர்கனைசேஷன்ல 2 பேர் இருக்கோம். அமெரிக்காக்காரன் வந்து ஈரானை அடிக்கிறான். ஈரான் வந்து யுஏஇ மேல மிசைல்ஸ் விடுது, ட்ரோன்ஸ் விடுறாங்க, துபாய் அட்டாக் பண்றாங்க, அபுதாபி அட்டாக் பண்றாங்க. யுஏஇ உடைய டோட்டல் இமேஜை ஈரான் டெஸ்ட்ராய் பண்ணுது. நாங்க ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் ஹப் அப்படின்ற அந்த ஒரு சேஃப்டி நெட்டை ஈரான் த்ரெட்டன் பண்றாங்க. ஒரே கிளப்ல எல்லாரும் இருக்கோம், ஆனா ஒரு பிரச்சனை வெளியில இருந்து வந்து பிரச்சனை பண்ணும்போது எங்களை இவன் ஏன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யுஏஇ கேக்குறாங்க. அப்படின்னா இந்த கிளப்ல நான் இருந்து எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது யுஏஇ கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ரெண்டாவது, ஜிசிசி உடைய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத தன்மை. யுஏஇ என்ன எதிர்பார்த்தாங்க, இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்தது அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் உடைய கூட்டமைப்பு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஈரானுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டு இருந்தது. ஆனா சவுதி ரொம்ப டிஃபென்சிவா அவங்கள மட்டும் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தார் அமைதி ஆயிட்டாங்க. குவைத்தும் எதுவுமே பேசல. ஆனா ஈரான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து யுஏஇ அதிகமா ஹிட் பண்ணியிருக்காங்க. சோ அப்படியெல்லாம் நடந்தும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்ட்ரியும் எங்க கூட சேர்ந்து நின்று ஈரானை எதிர்க்கல அப்படின்னு சொல்லி அதை ஒரு வருத்தமா யுஏஇ முன்வைக்கிறாங்க. மூணாவது ரீசன், இந்த ஒப்பேக்கை விட்டு வெளியே வந்துட்டா ஆயில் ப்ரொடக்ஷனுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வருஷமா யுஏஇ வந்து உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல யுஏஇ கொண்டு வராங்க. நாங்க இதுல இருந்து வெளியே வந்துட்டோம், ஒப்பேக்ல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஒப்பேக் கோட்டாவை இனிமேல் நாங்க மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க ஆல்ரெடி 4.85 மில்லியன் பேரல் பர் டே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதை 5 மில்லியன் பேரல்ஸ் நாங்க பண்ண முடியும். அதை ஃப்ரீயா பண்ணுவோம், யாருக்கிட்டையும் நாங்க கேட்க வேண்டியதில்லை. ஸோ மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில் அப்படின்னா எங்களுக்கு மோர் ரெவென்யூ. இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த லாஸ் எல்லாம் ஈடுகட்டுறதுக்கு எங்களுக்கு அதிகமான ரெவென்யூ தேவை. அதனால ஒப்பேக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னா ஒப்பேக் கோட்டா சிஸ்டம் சொல்லுவாங்க. கோட்டா சிஸ்டம் எல்லாம் போட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எங்களால ரெவென்யூவை ஈடுகட்ட முடியாது. நிறைய ஆல்ரெடி லாஸ் ஆயிருக்கு. அதனால இனிமேல் ஒப்பேக்ல இருந்து எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ ஐ எம் எக்ஸிட்டிங் ஒபெக் அப்படின்னு தான் யுஏஇ வெளியே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் யுஏஇ ஒபெக்கை விட்டு வெளியே வந்தோடனே ஆயில் பிரைஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறையல, பட் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேறஸ் இதுக்கு மேல க்ரூட் ஆயில் பிரைஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது அதோடைய மெயின் டிரைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்னுமே விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விஷயம் பற்றி இன்னைக்கு ஈவினிங் மக்கள் பேச்சில் ஆனந்த் சார் கிட்ட இதே மாதிரியான விஷயங்கள், அதாவது யுஏஇ இந்த மாதிரி முக்கியமான விஷயம், இந்த முக்கியமான ரீசன்ஸ்னால வெளியே போயிருக்காங்க. அந்த ரீசன் கரெக்டான ரீசனா, இது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் குறையுமா, குறைஞ்சதுன்னா பெட்ரோல் டீசல் பிரைஸ் எல்லாம் குறையுமா, க்ரூட் ஆயில் பிரைஸ் குறையிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆனந்த் சார்ட்ட மக்கள் பேச்சில் நான் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ இன்னைக்கு ஈவினிங் வரும், மறக்காம அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.